ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 13 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலீனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். எம்ஜிஆர் சக்கரபாணி குடும்பம் லாய்ஸ் ரோட்டில் குடிவந்த போது எதிர் தெருவில் ஜானகி குடிவந்தார். நாளடைவில் ஜானகி எம்ஜிஆர் சக்கரபாணி குடும்பத்தோடு நெருக்கமாகிவிட்டார். வீட்டில் நடைபெறும் விசேஷங்களிலெல்லாம் ஜானகி கலந்து கொள்வார். அப்போது சதானந்தவதியுடன் படமெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். சதானந்தவதியின் நோய் முற்று படுக்கையிலேயே இருக்க வேண்டிய கட்டத்தில் கூட எம்ஜிஆர் ஒரு தாதியை போல் கவனித்து சேவை செய்திருக்கிறார். காலையில் எழுந்ததும் சதானந்தவதிக்குரிய காலை கடன்களை பல் தேய்த்து விடுவது, குளிக்க செய்வது என்று எம்ஜிஆரை அருகில் இருந்து கவனித்து கூந்தலை சரி செய்து மருந்து உணவு கொடுப்பது வரை தானே செய்வதில்தான் அவருக்கு திருப்தி. படப்பிடிப்பு முடிந்து எம்ஜிஆர் வீடு திரும்பினால் தன் அருகிலேயே கணவர் இருக்க வேண்டும் என்று சதானந்தவதி விரும்புவார். எம்ஜிஆரும் அதை மறுப்பதில்லை. சதானந்தவதி கட்டிலில் வசதியாக படுக்க உதவி செய்து கொடுத்தால் எம்ஜிஆருக்கு அதில் இடம் இருக்காது. அதனால் ஒரு ஸ்டூலை கட்டிலுக்கு அருகில் போட்டுக்கொண்டு கட்டலில் ஒரு கழித்து படுத்தபடி காலை ஸ்டூல் மீது போட்டுக்கொள்வார். சதானந்தவதி தன் கணவரை இரவில் தன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தன் சேலையில் ஒரு முனையை எம்ஜிஆரின் வேஷ்டியில் முடிச்சு போட்டு விடுவார். காலையில் தான் முடிச்சை அவிழ்ப்பார். இப்படி புகழும் வசதியும் உச்சத்தில் இருந்தபோது கூட எம்ஜிஆரின் தாம்பத்திய வாழ்வு சிரமகதியில் தான் இருந்தது. எம்ஜிஆர் ராஜகுமாரியில் நடித்து கதாநாயகனாக புகழ் பெற ஆரம்பித்தார். பிஸியாக பல படங்களில் நடித்த நேரம். அதனால் இடையில் சில ஆண்டுகள் எம்ஜிஆர் குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு இல்லாமல் போனது. எம்ஜிஆரின் தாயார் இறந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. காரணம், படப்பிடிப்பு இல்லை என்றால் வீட்டை விட்டு எங்கும் வெளியே போக மாட்டேன். அதனால் வெளி உலகில் என்ன நடக்கிறது என்பது கூட என்னால் அறிய முடியாது. சற்று தாமதமாக சத்யபாமா இருந்த தகவல் அறிந்து மனம் கலங்கினேன். அதை எம்ஜிஆர் நமக்கு தெரிவிக்கவில்லையே என்ற வருத்தமும் கூட இருந்தது. 1952 சக்கரபாணியின் மூத்த பெண்ணான சத்யபாமா மணி என்று அழைக்கப்படுவார். அவருடைய திருமண அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு எம்ஜிஆரும் சக்கரபாணியும் வந்தார்கள். பரஸ்பரம் இருவரது ஆதங்கத்தையும் தீர்த்து கொண்டோம். மணியின் திருமண நாளில் வி.கே. ராமசாமியின் பம்பாய் மெயில் நாடகத்தில் நான் நடிக்க வேண்டியிருந்தது. அதை பற்றி சொன்னேன். மறுசந்திப்பில் எம்ஜிஆர் தன் எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் சேரும்படி கேட்டுக்கொண்டார். நாடக குழுவில் என்னை தவிர்த்து 9 பெண்கள் இருந்ததால் அவர்களுக்கு என்னை தலைவியாக்கிவிட்டார். செந்தாமரையின் மனைவி கௌசல்யா மற்றும் புஷ்பலதா, யசோதா, ஜி சகுந்தலா, சுலோச்சனா என்று நாடக குழுவில் பெண்கள் இருந்தார்கள். வெளியூர் செல்வதென்றால் பெண்களுக்கு தனி வேன் கொடுத்து விடுவார். நாடக குழுவில் 30 ஆண்கள் இருந்தார்கள். அனைவரையும் எம்ஜிஆர் திமுகவில் உறுப்பினராக்கிவிட்டார். என்னையும் சேரும்படி கேட்டார். என்ன சொல்றீங்க என்று கேட்டேன். நீங்க ஒருத்தர் தான் பாக்கி ஆண்டவனே, சேர்ந்துக்குங்க என்றார். எனக்கு அரசியலே வேணாம், கட்சியில சேர்ந்து என்ன பண்ண போறேன், என்னை விட்டுடுங்க ஆண்டவனே என்று நான் சொல்ல எம்ஜிஆர் வற்புறுத்தவில்லை. எம்ஜிஆர் நாடக மன்றம் என்றாலே அப்படி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு. பெண்கள் இருக்கும் இடத்திற்கு ஆண்கள் வரக்கூடாது. ஆண்கள் இருக்கும் பகுதிக்கு பெண்கள் தலையே தெரியக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவதாக இருந்தால் நாடகத்தில் நடிக்கும் போது வசனம் பேசுகிறார்களே, அதுதான் நடக்கும். நாடக ஒத்திகை பெரும்பாலும் இப்போதுள்ள அதிமுக தலைமை கழக கட்டிடத்தில் லாய்ஸ் சாலையில் உள்ள அவர்களுடைய இடத்தில்தான் நடைபெறும். நாளடைவில் ராமவரம் தோட்டத்தில் உள்ள தியேட்டர் ஹாலில் நடைபெறும். ஒவ்வொரு வருடமும் பொங்கல் நாள் என்றாலே நாடக மன்றத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சிதான். அன்றைக்கு அனைவருக்கும் ஒரே மாதிரியான துணி வகைகள் கிடைக்கும். பெண்களுக்கு சேலை ரவிக்கை துணியும் ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை துணியும் கிடைக்கும். அதே ரக உடையை தான் எம்ஜிஆரும் சக்கரபாணியும் அணிவார்கள். நாடக மன்றத்தில் உள்ளவர்களுக்கு என்ன உடையோ அதுதான் எம்ஜிஆர் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும். அது மட்டுமல்ல, வீட்டில் அணிகின்ற உடையை போலவே டிரைவர், வேலைக்காரர்கள், தோட்ட வேலை செய்வோரிலிருந்து தோட்டி வேலை செய்பவர்கள் வரை அனைவரும் அணிந்திருப்பார்கள். அந்த காட்சியை நாம் வேறெங்கும் காண முடியாது. இது தவிர ஒவ்வொருவருக்கும் பணம் கொடுப்பார் எம்ஜிஆர். அது நிதி வசதியை பொறுத்து 20 ரூபாயாகவும் இருக்கலாம், 100 ரூபாயாகவும் இருக்கலாம். கணக்கு பார்க்காம கடன் பட்டாவது பொங்கல் கடமைகளை தவறாமல் செய்வார். எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் உள்ள பெண்கள் அணியும் உடைகள் நாகரிகமாக இருக்க வேண்டும். நாகரிகம் என்றால் உடலை காட்டுகிற உடை அல்ல. அணிகின்ற உடை எதுவாயினும் உடலை மூடி மறைத்திருக்க வேண்டும். யாராவது மறந்து நைலக்ஸ் அல்லது நைலான் சேலை அணிந்து வந்தால் அவர் கண்ணில் பட்டுவிட்டால் அவ்வளவுதான், மகா கோபம் வந்துவிடும் அவருக்கு. ஒரு சமயம் நாகர்கோயிலில் நாடகம் நடத்த போயிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜியில் பெண்கள் அணிய வேண்டிய உடைகளை எல்லாம் இஸ்திரிக்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன். காலையில் குளித்து முடித்துவிட்டு எம்ஜிஆரை பார்க்க போனேன். வேறு சேலை இல்லாததால் நைலான் சேலை ஒன்றை அணிந்து கொண்டு சென்றேன். வழியில் சக்கரபாணி உட்கார்ந்து இருந்தார். என் உடையை பார்த்ததும் முறைத்தார். தம்பியை பார்க்க போறீங்களோ, இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது தெரியும்ல என்றவர் போய் பாருங்கள் என்று கை காட்டினார். எம்ஜிஆரை பார்த்து வணக்கம் ஆண்டவனே என்றதும்
என்ன ஆண்டவனே, காலையிலே என்றவர் என் உடையை பார்த்ததும் அவர் முகம் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஆண்டவனே, இப்படி செஞ்சா எப்படி என்றார். நான் விளக்கம் சொன்னாலும் எடுபடவில்லை. எதுவாக இருந்தாலும் என் முன்னால் இப்படி வராதீர்கள் என்று சொன்னார். இது நடந்து பல வருடங்களுக்கு பின் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திற்காக மைசூர் சென்றிருந்தேன். ஒரு நாள் படப்பிடிப்பு முடிந்ததும் நானும் லதாவும் ஷாப்பிங் போனோம். ஒரு ஜவுளி கடையில் நுழைந்து சேலைகளை தேடினோம். நான் எனக்கு தகுந்த சேலையை தேர்வு செய்தேன். லதா அதை ஒதுக்கிவிட்டு என்ன செலக்ட் பண்றீங்க என்று நைலான் நைலக்ஸ் சேலைகளை, புது டிசைன்களை பலவற்றை தேர்வு செய்து கொண்டிருந்தார். நான் லதாவிடம், ஆண்டவனுக்கு இதுபோல் சேலையெல்லாம் பிடிக்காதம்மா என்றேன். லதா சிரித்தபடி, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார் என்றார். ஷாப்பிங் முடிந்து ஹோட்டலுக்கு திரும்பி எம்ஜிஆரிடம் சேலைகளை காட்டி இதெல்லாம் உடுத்தலாமா என்று தயங்கியபடி கேட்டேன். இன்னைக்கு எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் இதுபோல் சேலைகளை உடுத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, உங்களை மட்டும் தடுத்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லிவிட்டார். எம்ஜிஆர் லாய்ஸ் சாலையில் இருந்து ராமாவரம் தோட்டத்திற்கு போன பின் நான் பொங்கலுக்கு போவதில்லை. ஆனால் பொங்கல் தவறாமல் புது துணிகள் தோட்டத்திலிருந்து என் வீட்டிற்கு வந்துவிடும். பட்டுப்புடவை, ஜாக்கெட், வீட்டில் உடுத்த 4 புடவைகள், ஜாக்கெட் என்று அனுப்பிவிடுவார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.